கடந்த 6 வருடங்களாகவே தலைவர் ரஜினி அவர்களுடைய படங்களுக்கு அனிருத் அவர்கள் தான் தொடர்ந்து இசையமைச்சிட்டுமே இருக்காரு. அனிருத் அவர்கள் ரஜினி சாருடைய குடும்ப உறவு அப்படின்னாலுமே அதனையுமே தாண்டி அனிருத்த ரஜினி சாருக்கு ரொம்பவே பிடிக்கும். படங்களின் இசை வெளியீட்டு விழாவில் கூட அவ்வப்போது ரஜினி அவர்கள் இதனை தெரிவிப்பதுண்டு. கடைசியாக இவர் நடிப்புல வெளியான வேட்டையின் திரைப்படத்துடைய பாடல்கள் கூட சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சது. படத்திற்கு ஒரு சில கலவையான விமர்சனங்கள் வந்தாலுமே பாடலுக்கு குறியே வைக்காம நம்ம அனிருத் அவர்கள் பட்டையை கிளப்பிட்டாரு. இதனடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம ரஜினி சார் நடிச்சிட்டு இருக்க கூலி திரைப்படத்திற்குமே அனிருத் அவர்கள் தான் இசையமைக்கிறாராம். படத்துடைய 3 பாடல்களை முடித்த அனிருத் அவர்கள் முதல் பாடலை வெளியிடுவதற்காக படக்குழுவிடம் பேச்சுவார்த்தையுமே நடத்திருக்காராம். அதன்படி பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய முதல் சிங்கிள் ட்ராக் பாடல் வர பொங்கல் தினத்துல வெளியாகலாம் அப்படின்னுமே சொல்லப்படுது. இந்த பாடல் பாத்தீங்கன்னா ஒரு செலிப்ரேஷன் சாங்காக இருக்கும் அப்படின்றதுனால அதனை பொங்கல் தினத்துல வெளியிடலாம்னு முடிவு பண்ணிருக்காங்களாம். வழக்கமாக ரஜினி சார் படத்துல ஒரு செலிப்ரேஷன் சாங் இருக்கும். கடைசியாக வெளியான வேட்டையின் திரைப்படத்துல கூட மனசிலாயோ அப்படின்ற பாடல் வழியாகி பட்டி தொட்டி எங்கும் பட்டை கலப்புச்சு அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற ரஜினி சார் படங்களை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.